நமஸ்காரம். ஏற்கனவே ஒரு எப்போ பர்ச்சேஸ் பண்ணி முன்னாடி பொண்ணு கல்யாணத்துக்கு எப்போ 24 ஜனவரி 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 இப்போ நம்ம வந்தது இங்கே வந்து செப்டம்பர் 23 ஆமாம் செப்டம்பரில் தான் இது ஆகஸ்ட் 2023 வந்தோம். எப்படி இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம்? ஏன்னா நீங்கள் ஒன்று பார்த்து பண்ணியிருந்தீங்க எப்படி அப்போ இப்போ சர்வீஸ் இருக்கும் ஃபங்க்ஷன். ஏன்னா நீங்கள் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்துருப்பேன், அதனால தான் கேட்குறேன். நான் சொல்கிறேன் நல்லா இருந்ததுனால தான் திருப்பி அந்த அனுபவம் நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ திருப்பி நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் யாருக்கானாலும் இங்கே தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் போயிட்டு வாங்க, இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கோம். பட்டு நல்லா சரி. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கலர்ஸ் நிறைய சாய்ஸஸ் எப்படி இருக்கு. அதே மாதிரி தான் நிறைய இருக்கு. எங்களுக்கு தான் எதை எடுக்கிறதுன்னு தெரியுது இல்லை. நீங்கள் போட்டது எல்லாமே எடுக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ சாதாரணமாக செலெக்ஷன் பண்ணுறது இல்லை, பட் நீங்கள் செலெக்ஷன் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாட்டி பார்த்துருப்பேன், நீங்கள் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். நார்மல் கலர்ஸ் இல்லாத ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன், ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு. அந்த அது நிறைய வருது, ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறீங்க. நிறைய இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுனால தான் வாங்கியிருக்கோம். அதே கலராக கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா சார் ஒன்று நீங்கள் காமிச்சு சர்டிஃபிகேட் எப்படி சார் நீங்கள் ஏன்னா உங்கள் இது நீங்கள் பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் உங்களோட கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆர் வெரி குட். போன ஃபங்க்ஷனுக்கு வாங்கினப்போ வந்திருக்கிறவா எல்லாரும் உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, உங்கள் புடவைகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லிட்டு போனோம். அவளுக்கு தெரியாது நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன், எல்லாம் ஒரே இடத்துல வாங்கியிருக்கோம், அவளுக்கு தெரியாது. ஆனால் கமெண்ட் வந்தது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ உங்கள் ஃபங்க்ஷனில் போட்டிருந்த புடவைகள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவள் ஏன் அதை கமெண்ட் பண்ணணும்னு தெரியல. நல்லா இருந்ததுனால ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு நாங்கள் இவங்க மட்டும் இல்லை, எங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே அந்த புடவை வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எல்லாருமே நிறைஞ்சிருக்கும் போது இதுவும் நிறைவாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு மகிழ்மான சொல்லுங்க. ஏன்னா ஒரு கைராசி நார்மலாக உங்களோட ஏன்னா கஸ்டமரிஸ் கார்டுன்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு. இப்போ நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, மாமன் சிஸ்டர்ஸ் அவ சொல்லி நீங்கள் நல்லா ஒருத்தருக்கு நமக்கு பெரிய ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஜென்ரலாக பார்த்துட்டு வரதோடு சரி நம்ம. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஒகேஷனில் அவள் வந்து கமெண்ட் அடித்தா, இந்த போட்டுருக்கிற புடவைகளை பற்றி வந்திருக்கிறவா நிறைய பேர் கொடுத்துட்டு போனோம். அதை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதை அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவோம். பெரிய ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு, நீங்க நல்லா உபசரிச்சு ரொம்ப நல்லா இருக்கு, பையன் பொண்ணு அப்படின்னு சொல்றது வேற. நீங்க அத்தனை பேரும் ரிலேஷன்ஸ் உடுத்தின்னு இருக்கிற புடவையும் கலர் நல்லா இருக்கு. இது ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நிறைய பேர் சொன்னதுனால எங்களுக்கு அது வந்து உங்களால எங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேம், உங்களால எங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேம். ஏன்னா நம்ம என்னதான் பிசினஸ் பணத்தை கொடுத்தோம் நீங்க இருந்தாலும் அதனுடைய பேர் நீ சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி வாங்கினா எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்லா தம்பி கொண்டாட்டி புடவை வந்துட்டு ரொம்ப நாசுக்காக அவள் கலர் தான் அவ்வளோ சூஸா பார்த்து தான் போட்டு பிடிச்சிருந்தா தான் போட்டுப்பா, இல்லை யார் கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து வச்சுப்பா, ஒட்டிக்கவே மாட்டான். ஆனால் இங்கே நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த புடவைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை ஒட்டிட்டு போவோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே அவளுக்கு அதெல்லாம் இப்போ கவலையே இல்லை, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த புடவை ஒரு 10 தடவை ஊட்டிட்டு இருக்கோம். அவள் அதனால தான் இப்போ தனி பாக்கெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவள் ஆத்துக்கு அவள் அவளுக்கு மட்டும் தான் வாங்கலாம்னு நினச்சிருந்தா, அவள் அம்மால இது நல்லா இருக்கே, உனக்கும் வாங்க, உன் தங்கைக்கும் வாங்க, உன்னோட வீட்டில் எல்லாருக்கும் வாங்க, ஒரு 10 கூட வாங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு 2-3 பேர் நீங்கள் தான் செலெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருக்குது கலெக்ஷன் சார்? நீங்கள் உங்கள் சாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அக்காவுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் கலர் சூட் ஆகும் நான் யோசித்தேன். பிகாஸ் நிறைய கலர் பார்த்தேன், பட் அதில் வந்துட்டு ரொம்ப பர்டிகுலராக அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை ட்ரைனிங் வாங்கிக்கலாம், யூஸ் ஆகலாம். ரொம்ப சந்தோஷம் சார். 60 பர்ச்சேஸ் அவசியம். அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு எங்கள் கடையில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பாக்கியம் பண்ணுவோம். வாங்க கண்டிப்பாக.